ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டடி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா திங்ஸையும் எடுத்து சைடில் ஒரு டேபிள் இருக்கும், ஃபோல்டிங் டேபிள். அங்கே அந்த ஜன்னல் தெரியுதுல்ல, ஸோ அதுக்கு சைடில் தான் இந்த டேபிள் இருக்கும். அண்ட் ஜன்னலுக்கு கீழே எனக்கு 2 ஸ்டடி டேபிள் இருக்கும், லைக் ஸ்பேஸ் சேவிங் ஃபோல்டபுள் ஸ்டடி டேபிள். ஸோ தட் நான் வந்து தேவையில்லாத டைம் நான் ஃபோல்ட் பண்ணி, வால் மவுண்டட் தான், ஸோ ஃபோல்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே இந்த டேபிளில் இருந்து அந்த டேபிளுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளை நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். போத் ட்ரை கிளாத்ஸ் வச்சும் வைப் பண்ணியாச்சு அண்ட் வெட் கிளாத் வச்சும் வைப் பண்ணியாச்சு. ஸோ தட் எனக்கு எந்த டஸ்ட்டும் ஃபாரெவர் இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த டேபிள் மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கடப்பா கல் தான். ஸோ அதில் எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் தேய்ச்சி கழுவும் போது எல்லாமே அதில் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் அந்த மார்க்ஸ் எல்லாமே, பெயிண்டிங்ஸ் எல்லாம் போயிருச்சு. பட் ஸ்டில் நான் அதை ஒன்றுமே பெருசாக கன்சிடர் பண்ணல. தென் நான் சொன்ன மாதிரி 2 கிளாத் வச்சும் வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்னோடய ஸ்டேஷ்னரிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணேன். ஸோ என்கிட்ட இருந்த வாட்டர் மார்க்கர்ஸ் அண்ட் கலர் பென்ஸ் எல்லாமே சைடில் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே ஒரு சைடாக வச்சுருக்கேன். தென் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய ரெட் பென்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு நார்மல் ஆர்கனைசரில் வச்சுட்டு, தென் மார்க்கர்ஸ் எல்லாம், கலர் பென்ஸ் எல்லாம் ஒரு மக்கில் வச்சுருக்கேன். அண்டு இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய மக்ஸ் பார்ப்பீங்க. அந்த மக்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோடய ப்ரைஸ். ஸோ அது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் காலேஜ் டைமில் சில காம்படிஷன்ஸ் வின் பண்ணி வாங்கியிருக்கேன். அது ஒன்றும் பெரிய காம்படிஷன் அந்த மாதிரிலாம் இல்லை, பட் ஸ்டில் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய லேப்டாப் எப்போவுமே நான் இந்த டேபிளில் தான் வச்சுருப்பேன். ஸோ தட் நான் அதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்டு என்னோடய குட்டி நோட் பேட்ஸ் அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பர் ஷேப்பாக இல்லாமல் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டேன். அண்ட் என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பேட் ஒன்று, மினி டெஸ்ட் பேட் ஒன்று, நார்மல் டெஸ்ட் பேட் ஒன்று. ஸோ அதெல்லாமே சைடில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். தென் என்னோடய டெய்லி ஜேர்னல் டைரியும் அண்ட் என்கிட்ட ஒரு கட்டிங் வேஸ்ட் ஃப்ளிப் புக் இருக்கும். ஸோ அதுதான் அந்த லேப்டாப் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது. ஸோ அதையுமே ஹேண்டியாக வச்சுக்கிட்டேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மக்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறேன் இத்தனையோன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்காகவே நான் அதை வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மவுஸ் பேடில் வச்சுருக்கேன். லிட்ரலி அது மவுஸ் பேட் இல்லை, நான் ஒரு கோஸ்டர் மாதிரி தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஃபோன் ட்ரைபோர்டில் இருந்துச்சு, ஸோ அதனால என்னோடய ஃபோன் கேஸும் அங்கே இருக்குது. அண்ட் நான் இப்போ கொஞ்சம் கரண்ட்டாக பிஜி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால அந்த நோட்ஸ் எடுக்கிற நோட்டும் அங்கே தான் சைடில் வச்சுருக்கேன். தென் என்னோடய மொபைல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.